ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடானதும் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது நான் ஃபஸ்ட்டு செஞ்ச சமையல் தக்காளி தொக்கு தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன். அது ஈஸியாகவும் இருக்கும் சமைக்கிறதுக்கு. அது மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ என்ன சமையல் செஞ்சீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சமையல் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற சமையல் மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு சமையல் தக்காளி தொக்கு தான் நான் செஞ்சது. என்னுடைய அம்மா, அண்ணா, அக்கா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கட்டும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 1 or 2 minutes கலரி விடுங்க. தண்ணி நான் ஆட் பண்ணலை. தண்ணி ஆட் பண்ணாமலே வெறும் ஆயிலே இதை நம்ம வதக்கி செய்கிறதுனால 1 or 2 days கூட நம்ம இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கினதும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 2 minutes அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், மிளகாய் தூள் ஸ்மெல்லெல்லாம் போகிற வரலும் வதக்கி விட்டோன்னே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் இந்த தக்காளி தொக்குக்கு சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தி தக்காளி தொக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில். நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.